ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அக்ஷய் பாத்திரம். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி ஒரு குயிக்கான டிஃபன் பாக்ஸ் ரெசிபி தான். கல்யாண வீட்டு ஸ்பெஷல் ரவா கிச்சடி. இதை வேண்டான்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் அளவு குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு 1/2 ஸ்பூன் அளவு கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பெருஞ்சீரகம் சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸான பட்டை, கிராம்பு, பிரிஞ்சி இலை, கல்பாசி, அன்னாசிப்பூ எல்லாத்தையும் சேர்த்துடலாம். கூடவே காரத்துக்கு பச்சை மிளகாய் சேர்த்துட்டு முந்திரியும் உடச்சி சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு பொடியாக நறுக்குன இஞ்சியும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு பெரிய சைஸ் வெங்காயத்தை 2 நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். கூடவே ஒரே ஒரு தக்காளியை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவு தேங்காய் துருவலும் சேர்த்தா டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு பொடியாக நறுக்குனா கேரட், பீன்ஸ் ரெண்டையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளியில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவு கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். ரவா கிச்சடியோட டேஸ்ட்டே இந்த கோகனட் ஆயில் ஆட் பண்ணுறதுல தான் இருக்குது. கூடவே 1/4 ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 கிளாஸ் ரவைக்கு 2 கிளாஸ்லேருந்து 2.5 கிளாஸ் அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிளாஸால் நான் 2.5 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். 1 கிளாஸ் அளவு ரவாய் சேர்க்க போகிறேன். வறுத்த ரவாய் மூடி போட்டு வெங்காயம் தக்காளிலாம் வேக வச்சதுக்கப்புறம் வறுத்து எடுத்து வச்சுருக்கக்கூடிய ரவாயை இதில் சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. தண்ணி ஃபஸ்ட்டே ஆட் பண்ணது தான், இடையில ஆட் பண்ண முடியாது. அதனால் கரெக்டான அளவில் தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. குழைவாக நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் 2 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வச்சுடுங்க. இந்த அளவுக்கு வந்ததுக்கப்புறம் 3லேருந்து 4 ஸ்பூன் அளவு நெய் ஆட் பண்ணிங்கன்னா நல்லா வாசனையாக டேஸ்ட்டாக இருக்கும். அப்படியே லைட்டாக ஒரு கிளறி மூடி போட்டு வச்சுடுங்க. இந்த புழுக்கத்துலேயே நல்லா வெந்து வந்துடும் உங்களுக்கு. சூப்பரான சுவையான கல்யாண வீட்டு ரவாய் கிச்சடி ரெடி ஆகிடுச்சு. கூடவே சைட் டிஷ்க்கு சட்னி வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சுவை உங்கள் வீடுகளில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.